மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீகாந்த், அது தொடர்ச்சியாக கிருஷ்ணா, இவங்க ரெண்டு பேரோடையும் சேர்ந்து ட்ரக் டீலர் கெவின் அப்படிங்கிறவரும் கைது செய்யப்பட்டதாக தகவல் வருது. அவரோட பின்னணி என்ன சார்? முனியாண்டி விலாஸ் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். ஹோட்டல் தானே? ஆமாம், ஹோட்டல் முனியாண்டி விலாஸ் தான். அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய தட்டு ஒன்று கொண்டு வருவோம். அந்த தட்டில் பார்த்திங்கன்னா தலைக்கறி, ஈரல், மூளை, அப்புறம் செவரட்டி, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா காடை ஃப்ரை, மீன் வறுவல், காடை வறுவல், கௌதாரி வறுவல் எல்லாமே இருக்கும் முனியாண்டி விலாஸ் போனீங்கன்னா. அந்த மாதிரி இந்த கெவின்கிறவன் பார்த்திங்கன்னா நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு போனால் எல்லா விதமான ட்ரக்ஸ் இருக்குது. அதாவது நமக்கு கொக்கைன் தான் தெரியும், இன்னும் ஹெராயின் தான் தெரியும், அப்புறம் கஞ்சா தான் தெரியும். அவனுக்கு எல்லா ட்ரக்ஸும் தெரியுது. உலகத்தில் என்னென்ன ட்ரக் வெரைட்டி இருக்கோ அத்தனை ட்ரக் வெரைட்டியும் பார்த்திங்கன்னா வீட்டில் ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருந்துருக்கான். அதோடு இல்லாமல், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த பேபி மிஷின் வெயிட் பண்ணுற மிஷின் இருக்குல்ல, 1 கிராமுக்கு மேலே கொஞ்சம் போச்சுன்னா 1 கிராமே 12,000, துளிவுண்டு கூட போயிடுச்சுன்னா அது ஒரு 2,000 ஆயிருமே. அதனால் பார்த்திங்கன்னா நூலளவு அளந்து கரெக்டாக கொடுப்பானாம். அந்த மாதிரி அதாவது தொழிலில் கில்லாடி அப்படிங்கிறாங்க கெவினை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி போதைப் பொருளை சப்ளை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஒரு முக்கியமான ஒரு மாஃபியா கேங்கில் சேர்ந்தவன் சொல்லி நேற்றுக்கு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே புதுசாக கெவின் வந்திருக்கான். கெவின் யார் அப்படின்னா, இன்றைக்கி பிரசாத் அவர் ஒரு டீலரு, அவர் ஒரு சப்ளையரு. கெவின் பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து வாங்குவான்னு தெரியல, இத்தனை வெரைட்டி வாங்கி வச்சுருக்கான். பிரசாத் கொக்கைன் மட்டும்தான் விற்கிறாரு. கெவின் எல்லா வெரைட்டியும் விற்றுட்ருக்கான்னு நினைக்கிறேன். அவன் போலீஸ் கொடுத்துற ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இவங்க எப்படி இந்த நெட்வொர்க்கு எப்படி தான் இவங்க சுற்றுறாங்கன்னு தெரில. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசணும்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் தான் இது ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்த. ஆமாம், அந்த டாஸ்மார்க்லாம் மூடிட்டதுனால அந்த நேரத்தில் தான் இந்த கஞ்சா பழக்கம், இந்த கொக்கைன் பழக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு, ஏன்னா வெளியில் வர முடியாது இல்லை யாருமே, வாட்ஸ்அப்லேயே பேசிக்கிறது, கோடு வேர்டில், சிக்னலில். அது கோடு வேர்டெலாம் பார்த்திங்கன்னா என்ன கோடு வேர்டுனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்னென்னா, கிருஷ்ணா அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவரை அரெஸ்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா பயங்கரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார். யூஸ் பண்ணது ட்ரக்ஸு, விற்றது ட்ரக்ஸு, இதெல்லாம் பண்ணி போலீஸ் ட்ராப் பண்ணி பிடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே ஸ்ரீகாந்தை கைது பண்ணோன்னே டக்குன்னு பார்த்திங்கன்னா தலைமறைவாயிட்டார். ஏன் தலைமறைவானா, 2 நாளைக்கு ஒரு வேலை இருந்துச்சு, பர்சனல் வேலை. என்ன பர்சனல் வேலைன்னு கேட்கலையே. அதாவது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில், இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது அப்புறம் ஃபோனில் பேசின கான்வர்சேஷனு எல்லாமே பார்த்திங்கன்னா 2020லேருந்து 2025 கரண்ட் டேட் வரைக்கும் டெலீட் பண்ணிட்டார். ஆதாரத்தை அழிக்கிறார். ஆதாரத்தை முழுசாக அழிச்சிட்டார். முழு தடயங்களையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல பிள்ளை மாதிரி அவரே சரண்டர் ஆகிறாரு. சரண்டர் ஆனோன்னா போலீஸ் சும்மா விடுவாங்களா? ஆதாரத்தை அழிச்சிட்டா போலீஸ் சும்மா விட்டுறாங்களா? தடயங்களை அழிச்சிட்டா கண்டுபிடிக்க முடியாதா அந்த போலீஸால்? அவங்க அந்த நெட்வொர்க் கம்பெனி, அவர் பயன்படுத்தின நெட்வொர்க் கம்பெனியோட தொடர்பு கொண்டு இது எல்லாமே கொடுங்க, என்ன நடந்துச்சு, அது டோட்டல் ஹிஸ்ட்ரி கொடுங்கன்னா அதை வாங்குறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் உண்டு. யார் மற்றவங்களாம் போய் வாங்க முடியாது. கேட்குறாங்க. அந்த தகவல் போலீஸ்க்கு வருது. போலீஸே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குழுவில் பல முக்கிய பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி முக்கியமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அவங்களுடைய வாரிசுகள், அப்புறம் பெரிய பணம் வச்சிருக்கிற பெரும்புள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஆளுங்களுடைய வாரிசுகள், இன்னும் இளைஞர்கள் பலர் இந்த குரூப்பில் இருக்காங்க. இது எப்போ தொடர்பு கொள்ளணும், எங்கே வாங்கணும், எப்படி இது கைமாறுது, இது எதுவுமே தெரியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதை மொத்தமாகவே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவர் கிருஷ்ணா இரத்த பரிசோதனை செஞ்சபோது அவருக்கு கொக்கைன் பயன்படுத்துறதுக்கான அடையாளம் ரத்தத்தில் இல்லை. அவர் அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு உண்மையிலுமே வயிறு பிரச்சனை இருக்குது, நெஞ்சு பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சுகர் இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் கிருஷ்ணா பயன்படுத்தியிருக்கிறார். கிருஷ்ணா இந்த கேங்குக்குள்ளே இருந்திருக்கிறார். அவர் இந்த ட்ரக்ஸை சினிமா பிரபலங்கள் பலருக்கு கொடுத்துருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரங்கள் கரெக்டாக கிடச்சிச்சு போலீஸ்க்கு. ஸோ அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கெவின் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3ஆவது நபர். அவர் தான் அந்த முனியாண்டி விலாஸ் ஓனர். அவரை பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் என்னென்ன சொல்லுவாருன்னு தெரில. இந்த பலவிதமான ட்ரக்ஸு
அது எப்படி வந்து இங்கே வந்துச்சு இது வந்து போலீஸே ஆச்சரியப்படுறாங்க சார். ஏன்னா வந்து இப்போ கொக்கைன்கிறது ஒரு ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட் மட்டும் சப்ளை பண்ணிட்டு இருக்கார் பிரசாத் எல்லாம் மிஞ்சின தில்லாலங்கடியாக இருப்பார் போல இந்த கெவின், எல்லா வெரைட்டியும் கொண்டு வந்து வச்சுருக்காரு. ஸோ அடுத்தடுத்து இன்னும் பல அதிர்ச்சி தகவல் வரும் நிச்சயமாக. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் வெளியில் வரும். சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பலரும் பகலில் கூலிங் கிளாஸ் போட்டால் கூட ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் போடுவாங்க. ஆனால் இரவுல நிகழ்ச்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸோட நிறைய பேர் வரதை நம்ம பார்த்துருக்கோம். சிலருக்கு வந்து ஒருத்தர் நினைவுக்கு வரலாம், நம்ம அவரை மென்ஷன் பண்ணல, பொதுவாக தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி கூலிங் கிளாஸோட வராங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு இல்லையா? இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள வந்து நீங்கள் அவ்வளோ எளிதாக கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோ எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. 2 வெரைட்டி இவங்க. அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்க அதாவது வந்து ஒரு ஃபுல் அடித்தா கூட பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருப்பான், அவன் தண்ணி அடிச்சிருக்கானானே தெரியாது. சும்மா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சும்மா தம்மான்ட்டு நக்கி பார்த்துருப்பான், டக்குன்னு பார்த்தீங்கன்னா 1008 கிளாட்டை பண்ணுவான், ஏய்னுவான் ஊன்னுவான், நான் யார் தெரியுமான்னுவான் அப்படின்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட அவங்கக்கிட்ட என்ன அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய பிஹேவியர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு பதட்டமாக இருப்பாங்க, ஹைப்பர் டென்ஷனாக இருப்பாங்கல்ல, படன்னு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பதட்ட மனநிலையில் இருப்பாங்க. எது நீங்கள் பேசுனீங்கனாலும் அவங்கக்கிட்ட ஒரு கூலான ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பதில் வராது. அவங்ககிட்ட பேசினா கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி லைட்டாக பதட்டத்தில் இருப்பாங்க. கை கால்லாம் உதருமா? கை கால் ஒரு சிலருக்கு உதரும். இப்போ ஒரு பிரபல நடிகருக்கு கூட உதறிச்சு. இப்போ நான் சொல்கிறது வந்து எப்படின்னா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாரோ அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் ஃபுல் ஸ்டெப் அடிச்சுட்டு உட்காந்தா கூட அவங்ககிட்ட இருந்து நான் சொன்னேன்ல இந்த ஒரு பார்ட்டி என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வேறு, இதில் வந்து ஸ்மெல்லே வேறு வராது, அதனால் சுத்தமாகவே கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஒரு முக்கியமான இளம் இசையமைப்பாளர்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் தொடர்ச்சியாக பலருமே பேசுகிறாங்க. ஆனால் அவர் பேர் வந்து யாருமே வெளிப்படையாக சொல்லலை. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இவரை தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே வந்து அந்த மாதிரி இதில் ஈடுபடுறாரா? சார், இன்றைக்கி இளம் இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பகலில் ஒர்க் பண்ணுவாங்க, நைட்டில் தூங்குவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பகல் ஃபுல்லாக தூங்குறாங்க. ஒரு கேங்கே இருக்குது. நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து பொதுமக்களே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது, நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஒரு கேங்கு பகல் ஃபுல்லாக தூங்குவாங்க, நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க, முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டில் அவங்களுக்கு தூக்கம் வருமா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாய், தலானி, பெட்ஷீட்டு, நல்லா ஏசி எல்லாம் போட்டு கண்ணா தூங்கு கண்ணா அப்படின்னா கூட தூங்க முடியாது அவங்களால. குறுக்குன்னு முழிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பர்டிகுலரான ஒரு குரூப் வந்து அதிகரிச்சிருச்சு சினிமாவில். அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, சினிமாவுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் மாறுது, அதுவும் ஒரு காரணம். நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறான், பகல் ஃபுல்லாக வந்து தூங்குறான். இயற்கை என்ன சொல்லுதுன்னா பகல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், நைட்டில் தூங்கணும் அப்படிங்குது. இவன் உல்ட்டா பண்ணுறான். உல்ட்டா பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் லைஃப் ஸ்டைல் மாறுறது வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரி போதைப் பொருளுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும். குறிப்பாக கிருஷ்ணாவுக்குமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். ஆனால் சமீபத்தில் திருமணமானது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். இல்லை கிருஷ்ணா கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரில, ஒரு திருமணமாகி கிட்டத்தட்ட 6 மாதத்துலேயே வந்து கிருஷ்ணாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப நாளாகவே கல்யாணம் பண்ணாமல் இருக்கார். இப்போ நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் தான் கிருஷ்ணாவுக்கு திருமணம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவருடைய திருமணமானவனே அரெஸ்ட் ஆகிட்டாரா? ஆமாம், திருமணமானவரும் அரெஸ்ட் ஆகிட்டார். ஹனிமூனுக்கு போகணும், இப்போ இங்கே போய் உட்காந்துருக்காரு, புழலில் போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா பண்ண தப்பு. அப்படி என்ன சொல்ல வரேன்னா, அந்த கிருஷ்ணாவோட ஒய்ஃப் ஒரு டாக்டர், அவங்க ஒரு டாக்டரு திருமணம் செய்து இவர் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்திருக்காரு. ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. இன்னும் ஒரு பல வருஷங்கள் ஆயிருந்தால் நிச்சயமாக அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டம்தான். ஒரு வாரத்தில் பொண்ணு கொடுத்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த திருமணமாகி வந்த பெண்ணுக்கு மனநிலை எப்படி இருக்கும், வேதனையான விஷயம்தான். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் பார்த்தா கிருஷ்ணாவுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவரோட ஒரு கார் டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி கார் மேலேயே உளுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, கூப்பிட்டு போகாதீங்க, அவர் மேலே மிஸ்டேக் இல்லைங்கிறாரு. அவருடைய வழக்கறிஞர் என்ன சொன்னார், அவர் மேலே தப்பே இல்லைங்கிறாரு. சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணாவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. என்னது, ஒரு காலத்தில் கிருஷ்ணாயில் கிடைக்காம போராட்டம் பண்ணாங்க, இப்போ கிருஷ்ணாவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை, குடும்பத்தில் உள்ளவங்க கூட வந்து பார்க்க. குடும்பத்துக்காக ஜாமீன்லாம் கேட்டார் சார். அவர் குடும்பத்தை இப்போ காரணம் காட்டி ஜாமீன் கேட்டார். ஏன் காரணம் காட்டி ஜாமீன் கேட்டார்னா, என் குழந்தைக்கு முடியல, நான் பக்கத்தில் இருந்து பார்க்கணும், இப்படிங்கிற மாதிரியான சென்டிமெண்ட்டான கிரவுண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வந்து, அதாவது நீதிபதி வந்து கொஞ்சமாவது கருணை இறங்கி எப்படியாவது ஜாமீன் கொடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கேட்பாங்க. ஸோ நீதிபதிங்கிறவர் என்னென்னா நடுநிலையாக ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறதுனால அவர் எல்லாமே தெரியும். இந்த மாதிரி எத்தனை வழக்குகள் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி தான், இந்த கிரவுண்ட்ஸில் தான் அவங்க வந்து ஜாமீன் கேட்பாங்க.
கேட்பாங்க. ஸோ அதில் இது முழுக்க விசாரிக்காமல் வந்து இவரை வந்து வெளியில் விட மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிருஷ்ணாவை சொல்கிறாரு. ஸோ கிருஷ்ணா வந்து எனக்கு போதை தொடர்பே இல்லைங்கிறாரு. ஸ்ரீகாந்த் முதல்ல வந்து எனக்கும் தொடர்பே கிடையாது, நான் சாப்பிட்டதே இல்லைங்கிறாரு. ஸோ இப்போ டெஸ்ட் பிளட் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஆமாம் உண்மை தான், தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ கிருஷ்ணா வந்து அடுத்து அதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கெவின்கிற ஆள் வந்து இப்போ நடுவில் இதில் ஒரு பெரிய இது கேங் மாதிரி போயிட்டு இப்போ கெவின் வந்து நிச்சயமாக அவர் சொல்ல முடியாது. அவர் பார்த்தீங்களா அவர் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட் மாதிரி இருக்குது. சில பேரை பார்த்தாலே ட்ரக் அடிக்ட் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லுக் அப்பியரன்ஸு அந்த கெவின்கிறவனுக்கு இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து டோட்டலாகவே இந்த சீரழிவு தான் இதுக்கு காரணம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அரெஸ்ட் ஆனதுக்கப்புறமா, இந்த போதைப்பொருள் வழக்கு வந்ததுக்கப்புறமா பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் பேர் சொல்ல மாட்டாங்க, மறைமுகமாக சொல்கிறாங்க அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ. ஆனால் இவங்க 2 பேருமே வந்து நம்ம ஆரம்பத்தில் முதல் வீடியோவில் பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியதளவில் வாய்ப்பு இல்லாதவங்க. ஸோ அதனால் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பெரிய வாய்ப்பு இருக்கவங்க ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் மேலாம் கை வைப்பாங்களா அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக எல்லா வீடியோலுமே மக்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், பெரிய நடிகர்லாம் சிக்கனா அதை ஊற்றி முடிவாங்கப்பா, இது என்னப்பா அப்படி முடிய போகுது அப்படின்னு தான் ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி தான் நடக்க போகுதா, இல்லை இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் இதில் 2ஆக பிரித்து சொல்லணும். ஒன்று எப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பரபரப்பாக பேசுவாங்க, அப்புறம் அது என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியாத அளவுக்கு மூடி மறைச்சிருவாங்க. சில வருடங்கள் கடந்ததுக்கப்புறம் ஸ்ரீகாந்தை அடையாளப்படுத்தும் போது அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போதை வழக்கில் கூட கைதானார் அப்படின்னு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த மாதிரியும் பல நேரங்கள் நடந்திருக்கு. அதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மீட்டு அந்த மூமெண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இப்போ சர்ச்சையாக்கி அங்கேயா இங்கே இந்த பிரச்சனையா இதனால் இவனா அதனால் அவளா அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது நடிகை சினிமாக்குள்ளே பேசினாங்க. இந்த மீட்டு மூமெண்ட் இருக்கா, அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. சுசித்தராங்கவங்க தான் அடிக்கடி அது இதுன்னு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்கள தவிர்த்து யாருமே அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து அடங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நெட்வொர்க்கு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதை வந்து எராடிகேட் பண்ண பார்ப்பாங்க. முழுசாக இதை வந்து வேரோடு வந்து எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி வேரோடு எடுக்க பார்க்குற விஷயத்தில் வந்து சரியான க்ளூஸ் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சரியான க்ளூஸ் கிடைக்கணும். அந்த க்ளூஸ் கிடைச்சி அவங்க வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய மனிதராக இருந்தால் கூட அப்புறம் அவங்க நெருங்கிட்டாங்கன்னா ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம். ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் நெருங்கினீங்கன்னா அது வந்து முதல்ல எஃப்ஐஆரே போட முடியாது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறதே சிக்கலாகும். நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய நடிகராக இருக்கும் பட்சத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது ஆதாரங்கள் கிடச்சிச்சின்னா ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ பாலிவுட்லேயே பார்த்திங்கன்னா ஷாருக் கான் வந்து மிகப்பெரிய நடிகர். அவர் வந்து பெரிய ஆளுமையோடு இருக்கிற ஒரு நடிகர், மிக பிரபலமான நடிகர். அவருடைய மகன் அதாவது வந்து ஒரு போட்டில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டியில் வந்து ஏதோ போதைப் பொருள் பயன்படுத்தினார்னு கைது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒரு பெரிய நடிகர் தானே, அவரோட மகன் தானே. அப்போ கைது நடந்துச்சா இல்லையா? அப்புறம் என்னாச்சுங்கிறது அடுத்து நடந்தது ஒரு கைது பண்ணாங்களா இல்லையா? ஸோ அதனால் வந்து சரியான ஆதாரம் இருந்தால் யார் தப்பு செஞ்சிருந்தாலும் சட்டத்தின் முன்னாடி நிச்சயமாக தப்பிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த வழக்கு எப்படி அடுத்தடுத்து போகுதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து சொல்ல முடியும். ரொம்ப நன்றி சார். இந்த வழக்கு தொடர்பாக பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.